ஒரு குட்டி கதை. சாக்ரட்டிஸ் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த ஷாப்பிங் சென்டருக்குலாம் வந்து நிறைய வந்து போவாரா. நிறைய பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டரில் போய் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்ப்பாரா. எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாக பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவாரா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் போவார். அங்கே உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவார். அவர் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஒவ்வொரு நாளும் ஷாப்பிங் சென்டர் போகிறீங்க, நிறைய விலையுந்த பொருட்கள் பார்க்குறீங்க, எதுவுமே வாங்காமல் திரும்பி வரீங்க அப்படின்ட்டு சாக்ரட்டிஸ்ட்டை வந்து கேட்டாங்களா. உடனே சாக்ரட்டிஸ் வந்து சொன்னாரா, இந்த உலகத்தில் இவ்வளோ விலையுந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, இது எதுவுமே இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம்மா. ஸோ இந்த மாதிரி விலையுந்த பொருட்கள் இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நான் நினச்சேன்னா அதுவும் எனக்கு ஒரு பெருமை தான் அப்படின்னு சாக்ரட்டிஸ் வந்து நினச்சாரா. ஸோ இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது கோடிக்கணக்கில் பணமோ இல்லை கோடிக்கணக்கில் ஒரு பெரிய பங்களா காரு இதுலலாம் சந்தோஷம் கிடையாது. சந்தோஷங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சாக்ரட்டிஸ் வந்து சொல்லாமல் சொல்கிறாரு. நன்றி.